வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. நீங்க கொடுத்திருக்கிற இந்த நோட்ஸ வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ம் ஒரு நாட்டோட ஜனநாயக அரசியலமைப்பு சட்டத்தையே எதிர்க்கிற ஒரு கட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா அந்த ஜனநாயக அமைப்பை உள்ளிருந்தே சிதைக்க எவ்வளவு காலம் ஆகும்? இது இது உண்மையிலே ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமா, நாம இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் பத்தி பேச போறதில்ல. அது ரொம்ப முக்கியம். சரி, ஆனா உலக வரலாறுல இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை வச்சு அரசியல் அறிஞர்கள் ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு செயல்முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, அப்போ இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல, அப்படிதானே? நீங்க கொடுத்த தகவல் படி இது பல வருஷங்கள் எடுக்கிற ஒரு செயல்முறை. இத ஒரு 3 கட்டங்களா பிரிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கரெக்ட். நாம முதல் கட்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது நாம எப்படி சொல்றது, ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போற மாதிரி யோசிச்சுக்கலாம். ம் உள்ள போன உடனே அது காய்ச்சலை உண்டாக்காது. அதோட முதல் வேலை என்னன்னா, உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை மெதுவா அழிக்கிறது தான். இந்த முதல் கட்டமும் கிட்டத்தட்ட அப்படிதான். இதுக்கு பேரு அமைப்புகளை மெதுவாக பலவீனப்படுத்துதல். இம்யூன் சிஸ்டம். அரசியல்ல ஒரு நாட்டோட இம்யூன் சிஸ்டம்னு எதை சொல்றீங்க? மிக சரியான கேள்வி. ஒரு நாட்டோட இம்யூன் சிஸ்டம்ங்கிறது அந்த நாட்டோட சுதந்திரமான அமைப்புகள் தான். உதாரணத்துக்கு நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம், அப்புறம் மத்திய புலனாய்வு அமைப்புகள், போலீஸ் துறை, முக்கியமா ஊடகங்கள். இவங்க தான் ஜனநாயகத்தோட நடுவர்கள். ரெஃபரீஸ் மாதிரி. ஆமா, ஆளுங்கட்சி தப்பு செஞ்சாலும் சரி, எதிர்க்கட்சி தப்பு செஞ்சாலும் சரி, இவங்க பாரபட்சம் இல்லாம சட்டப்படி செயல்படணும், இல்லையா? ஆனா இந்த முதல் கட்டத்துல இந்த நடுவர்களையே மாத்திடுறாங்க, அப்படிதானே? அதேதான். தங்களுக்கு சாதகமான ஆட்களை, விசுவாசிகளை இந்த பதவிகள்ல நியமிக்கிறது தான் முதல் படி. ஆனா இது ரொம்ப வெளிப்படையா தெரியுமே. இப்படி செஞ்சா மக்கள் உடனே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? அங்கதான் அந்த சூட்சுமமே இருக்கு. இந்த நியமனங்கள் எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். ஓஹோ. ஒருத்தர் ரிட்டையர் ஆகிற இடத்துல இன்னொருத்தர் வருவார். ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எல்லாம் முறைப்படி நடக்கிற மாதிரி தான் வெளியில தெரியும். ஆனா தகுதியை விட விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர்ல இருந்து போலீஸ் அதிகாரி வரைக்கும் எல்லாரும் மேலிடத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்கிற நிலைமை உருவாயிடும். நடுவரே ஒரு டீமுக்கு சாதகமா இருந்தா ஆட்டத்தோட முடிவு என்னவாகும்னு நமக்கு தெரியும், இல்லையா? கரெக்ட். அடுத்து ஊடகங்கள். ஆமா, அதுவும் முக்கியம். விமர்சனம் பண்ற பத்திரிகைகள், டிவி சேனல்கள் மேல அழுத்தம் கொடுக்கறது, குரல்கள் குறையுது. ஆமா, இன்னொன்னு, மத்த ஊடகங்களுக்கு ஒரு விதமான பயம் வருது. நாமளும் விமர்சிச்சா நமக்கும் இதே நிலைமைதான்னு அவங்க சுதாரிச்சுக்குவாங்க. கடைசில பெரும்பாலான ஊடகங்கள் சர்க்காரின் புகழ் பாட ஆரம்பிச்சிடும். ஆமா, மக்களுக்கு அரசின் பிரச்சாரம் மட்டும்தான் போய் சேரும். இதுக்கு நடுவுல எதிர்க்கட்சிகளையும் வித்து வைக்க மாட்டாங்க தானே? ஊழல் வழக்கு, தனிப்பட்ட தாக்குதல். கண்டிப்பா. அவங்க மேல வழக்கு போடுறது, சில சமயம் தேச துரோகிகள்னு முத்திர குத்துறதுன்னு அவங்களையும் முடக்கிடுவாங்க. இது ஒரு உளவியல் யுத்தம் மாதிரி தெரியுது. சொல்லப்போனா அதுதான். அரசு எதிர்ப்பது தேசத்தை எதிர்ப்பதற்கு சமம்ங்கிற ஒரு பொய்யான கருத்தை மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிறது தான் நோக்கம். அப்போ இந்த முதல் கட்டம் முடியறதுக்கு, அதாவது நாட்டோட இம்யூன் சிஸ்டத்தை செயலிழக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? உங்க தகவல் படி இதுக்கு சராசரியா 3லிருந்து 6 வருஷம் வரைக்கும் ஆகலாம். இது அந்த நாட்டோட அமைப்புகள் எவ்வளோ வலிமையா இருக்குங்கிறத பொறுத்து மாறும். 3லிருந்து 6 வருஷம். இந்த காலகட்டம் முடியும் போது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ஜனநாயகம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அதோட நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கும். சரி, நோய் எதிர்ப்பு சக்தி அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வைரஸ் உடம்போட டிஎன்ஏவே மாத்தி எழுத ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதுதான் அடுத்த கட்டமா? சட்டங்களையே மாத்துறது? சரியா பிடிச்சிங்க. அதுதான் 2வது கட்டம். சட்டங்களை மாற்றி அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக்குவது. ஓகே. முதல் கட்டத்துல அவங்க செஞ்ச பல விஷயங்கள் சட்டத்துக்கு புறம்பானதா இருக்கலாம். இப்போ சட்டத்தைய மாத்தி தாங்கள் செய்யறது எல்லாமே சரிதான்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. இது ரொம்ப ஆபத்தான கட்டமா தெரியுதே. என்ன மாதிரி சட்டங்களை மாத்துவாங்க? உங்க நோட்ஸ்ல சில உதாரணங்கள் இருக்கு. தேர்தல் விதிகளை தங்களுக்கு சாதகமா மாத்துறதுன்னு போட்டிருக்கு. ஆமா, உதாரணத்துக்கு தொகுதி மறுவரையறை செய்யறது. தங்களோட ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளை ஒன்னா சேர்த்து ஒரு தொகுதியை உருவாக்குறது. ஓ. இல்லைனா தேர்தல் பத்திரங்கள் மாதிரி திட்டங்கள் மூலமா யாரு நிதி கொடுக்கறாங்கன்னே தெரியாம ஆளுங்க கட்சி மட்டும் கோடிக்கணக்கில் நிதி வாங்குறது. இதனால தேர்தல்ங்கிறதே ஒரு தலைப்பட்சமான ஆட்டமா மாறிடும். அடுத்து மக்களோட உரிமைகளை பறிக்கிற சட்டங்கள், குடியுரிமை சட்டங்கள்ல திருத்தம், கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறது. ஆமா, போராட்டம் செய்யற உரிமையை குறைக்கிற மாதிரியான சட்டங்கள். இதுதான் ஜனநாயகத்தை உள்ளிருந்தே அளிக்கிற செயல்முறை. சட்டத்தின் ஆட்சியை பயன்படுத்தியே சட்டத்தையே சிதைக்கிறது. அதேதான். தேசிய பாதுகாப்பு, பொது அமைதி, இந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை சொல்லி இந்த சட்டங்களை நியாயப்படுத்துவாங்க. ஆனா
அதோட உண்மையான நோக்கம் மக்களை கேள்வி கேட்க விடாம பண்றதுதான். இது தவிர போலீஸ்க்கு அதிக அதிகாரம் கொடுக்கற சட்டங்கள், நீதிபதிகளை நியமிக்கிறதுல அரசோட தலையீடு அதிகமாக்குறதுன்னு பல விஷயங்கள் நடக்கும். ஆமா, எல்லாமே பாராளுமன்றத்துல சட்டத்தின் பேர்ல தான் நடக்கும். அதனால மக்கள் இத ஒரு இயல்பான மாற்றமா ஏத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது ஒரு புரட்சி மாதிரி வெளிப்படையா நடக்காது. மெல்ல மெல்ல சட்டத்தின் துணையோடவே ஜனநாயகம் கழுத்து நெரிக்கப்படும். இந்த 2வது கட்டம் முடிய எவ்வளவு காலமாகும்? உங்க தகவல் படி இதுக்கு 2லிருந்து 5 வருஷம் வரைக்கும் ஆகலாம். அப்போ கட்டத்துல இம்யூன் சிஸ்டம் காலி, 2வது கட்டத்துல உடம்போட டிஎன்ஏவியே மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்கு? இப்போ 3வது இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த கட்டத்துல அந்த வைரஸ் உடம்ப முழுசா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். இனிமே அந்த உடம்பு வைரஸுக்காகத்தான் வேலை செய்யும். இந்த 3வது கட்டத்தோட பேரு எதிர்ப்பை முற்றிலும் அடக்கி ஜனநாயகத்தை உள்ளிருந்து அழித்தல். இந்த கட்டத்துல நாடு எப்படி இருக்கும்? தேர்தல்கள் நடக்குமா? தேர்தல்கள் நடக்கும். ஆனா அது ஒரு நாடகம் மட்டும்தான். அப்படியா? தேர்தல் ஆணையம், போலீஸ், நீதிமன்றம்னு எல்லாமே ஆளுங்க கட்சி கட்டுப்பாட்டுல இருக்கிறதால அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அரசியல் அறிஞர்கள் இத தேர்தல் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. எலக்டோரல் ஆட்டோக்ரசி. ஆமா. எதிர்க்கட்சி தலைவர்களோட நிலைமை, அவங்க முழுசா முடக்கப்படுவாங்கன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. சிறை, வரித்துறை தாக்குதல்கள். ஆமா, அவங்க அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும். நாட்டுல ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு சித்தாந்தம் தான் இருக்கும். வேற எந்த மாற்றுக் கருத்துக்கும் இடமே இருக்காது. ஊடகங்கள் 90% ஊடகங்கள் சர்க்காரின் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சமூக வலைதளங்கள்ல அரச விமர்சிச்சா கூட அவங்க கண்காணிக்கப்பட்டு தண்டிக்கப்படலாம். மக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு கூட பயப்படுற ஒரு சூழல் உருவாகும். ஆமா, கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த இறுதி நிலை வரதுக்கு எவ்வளவு காலமாகும்? இது ரொம்ப வேகமா நடக்கும். ஏன்னா இதுக்கு தேவையான எல்லா அடித்தளமும் முதல் 2 கட்டங்கள்லயே போட்டாச்சு. உங்க தகவல் படி இந்த இறுதி மாற்றம் நடக்க 1லிருந்து 3 வருஷம் வரைக்கும் ஆகலாம். அப்போ இந்த 3 கட்டத்தையும் சேர்த்தா ஒரு ஜனநாயகத்தை முழுசா சிதைச்சு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரதுக்கு மொத்தமா எவ்வளவு காலமாகும்? எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா உலக வரலாற்றுல நடந்த நிகழ்வுகளோட சராசரி கால அளவு 6லிருந்து 14 வருஷம் வரைக்கும் ஆகலாம். 6லிருந்து 14 வருஷம்? ஆமா, இது ஒரு நீண்ட ஆனா ரொம்பவும் திட்டமிட்ட செயல்முறை. உங்க குறிப்புகள்ல சில வரலாற்று உதாரணங்களும் இருக்கு. ஜெர்மனில ஹிட்லர் 1933ல ஆட்சிக்கு வந்து வெறும் 5 வருஷத்துல 1938க்குள்ள ஜனநாயகத்தை முழுசா அழிச்சிட்டாரு. ஆமா, ரொம்ப வேகமா. ஆனா ரஷ்யாவுல புடினுக்கு 6லிருந்து 8 வருஷமும், துர்க்கியில எர்தோகனுக்கு 10லிருந்து 12 வருஷமும் ஆச்சு. ஏன் இந்த வேகத்துல இவ்ளோ வித்தியாசம்? இது ஒரு அருமையான கேள்வி. இது அந்த ஜனநாயகத்தோட ஆரம்பகட்ட வலிமைய, அதாவது அந்த உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பத்துல எவ்வளோ வலுவா இருந்துச்சுங்கிறத காட்டுது. ஓஹோ, ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தப்ப ஜெர்மனியோட வைமார் குடியரசு ரொம்ப பலவீனமா பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சு. அதனால அந்த சிஸ்டம் சீக்கிரமா சரிஞ்சிடுச்சு. ஆனா துருக்கி, ஹங்கேரி மாதிரியான நாடுகள்ல ஓரளவுக்காவது ஜனநாயக அமைப்புகள் வலுவா இருந்ததால. ஆமா, அதனால அதை உடைக்கிறதுக்கு எர்டோகான், ஆர்பான் போன்ற தலைவர்களுக்கு அதிக காலம் தேவைப்பட்டது. சரி, சரியா சொன்னீங்க. இதுக்கு பேரு தான் ஜனநாயக பின்னடைவு, அதாவது டெமோக்ராட்டிக் ரெசிலியன்ஸ். ஒரு சிஸ்டம் எவ்வளோ வலுவா இருக்கோ அதை அழிக்கிறதுக்கு அவ்வளோ காலம் எடுக்கும். இது ரொம்ப முக்கியமான கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய பலதரப்பட்ட மக்கள் வாழ்ற ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த செயல்முறைக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு அரசியல் அறிஞர்கள் நினைக்கிறாங்க. உங்க தகவல் படி இந்தியாவில இது மெதுவா நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல இந்தியாவோட பிரம்மாண்டமான மக்கள் தொகையும் பரப்பளவும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். 2வதா மாநில அரசுகளோட இருப்பு. இந்தியாவுல கூட்டாட்சி தத்துவம் வலுவா இருக்கு. ஆமா, ஃபெடரலிசம். மத்திய அரசு நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லா மாநிலங்களிலும் சுலபமா செஞ்சிட முடியாது. கரெக்ட். அதுபோக நம்ம நாட்டோட பன்முகத்தன்மை, பல மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் இருக்கிறதால ஒரே நாடு, ஒரே தலைவருங்கிற கருத்தை எல்லார் மேலேயும் திணிக்கிறது கஷ்டம். நம்மளோட இந்த பன்முகத்தன்மையே ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு. ஆமா, கடைசியா பல அழுத்தங்களுக்கு நடுவுலையும் இன்னும் ஓரளவுக்காவது சுதந்திரமா செயல்படுற நீதிமன்றங்களும் ஊடகங்களும். இந்த காரணங்களால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கு. ஆமா, அதனால இந்தியாவுல ஒரு முழுமையான சர்வாதிகார மாற்றம் ஏற்பட 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகலான்னு உங்க தகவல் ஒரு கணிப்பு முன்வைக்குது. ஆனா அதே தகவல் ஒரு தீவிரமான எச்சரிக்கையும் கொடுக்குது.
அரசியலமைப்பை எதிர்க்கிற ஒரு கட்சி தொடர்ந்து 15 வருஷம் ஆட்சியில இருந்தா சரி செய்யவே முடியாத சேதம், அதாவது irreversible டேமேஜ் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? 15 வருஷங்கிறது கிட்டத்தட்ட 3 பொது தேர்தல்களுக்கு சமம். ஆமா. இவ்வளவு நீண்ட காலம் ஒரே சித்தாந்தம் கொண்ட கட்சி ஆட்சியில இருந்தா அவங்க நீதித்துறை, ராணுவம், கல்வி, வரலாறு, ஊடகம்னு எல்லாத்தையும் தங்களோட சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரி முழுசா மாத்திடுவாங்க. ம் அதுக்கப்புறம் ஒருவேளை வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா கூட அந்த மாற்றங்களை சரி செய்யறது கிட்டத்தட்ட முடியாத காரியமாயிடும். சிஸ்டத்தை ரீபூட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். அப்போ இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொன்னா, ஒரு ஜனநாயகத்தை அழிக்கிறதுங்கிறது பல வருஷங்கள் எடுக்கிற ஒரு செயல்முறை. சராசரியா 8லேருந்து 14 வருஷம் வரைக்கும் ஆகலாம். இது அமைப்புகளை பலவீனப்படுத்துறதுல ஆரம்பிச்சு சட்டங்களை மாத்தி கடைசியில எல்லா எதிர்ப்பையும் நசுக்குறதுல முடியுது. ஆமா, இந்த ஆய்வு நமக்கு காட்டுற முக்கியமான விஷயம் என்னெல்லாம், ஜனநாயகம் வெளியிலிருந்து வர்ற எதிரிகளால மட்டும் அழியறதில்ல, அது தன்னோட சட்டங்களையும் அமைப்புகளையும் பயன்படுத்தியே உள்ளிருந்தும் அழிக்கப்படலாங்கிறது தான். இந்த விவாதம் உங்க மனசுல ஒரு கேள்வியை எழுப்பணும். ஒரு குடிமகனோட பங்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறதோட முடிஞ்சிடுதா, இல்ல இந்த மாதிரி ஒரு செயல்முறை நடக்கும்போது ஜனநாயகத்தோட அடிப்படை கொள்கைகளை காக்கிற ஒரு பாதுகாவலனா அவனோட பங்கு மாறுதா? எந்த கட்டத்துல இந்த மாற்றம் நடக்கணும்? இத நீங்க தான் யோசிக்கணும்.